என்னென்னலாம் பண்ணால் எங்களால் 22+ எடுக்க முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங் பண்ண என்ன ரொம்ப சிம்பிள். நம்மளோட மோட்டோ கான்செப்ட் ஃபர்ஸ்ட், ஃபார்முலா நெக்ஸ்ட். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா இதோட ஃபார்முலா என்னன்னு யோசிக்காதீங்க, இதோட கான்செப்ட் என்ன. கான்செப்ட் இல்லையா, சரி ப்ராக்டிஸ் டெய்லி டைம்டு. அதாவது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வெரி குட். பட் என்னன்னா ஸ்மார்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு இரவும் பகலுமா உட்காந்து மேக்ஸை படிச்சிங்கன்னா மேக்ஸ் வந்துடுங்க, ஜிஎஸ் வராது. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? அது எப்படி இருக்கலாம், இங்கேயே அதை போட்டிருப்பேன். சால்வ் அட்லீஸ்ட் 15 கொஸ்டின்ஸ், 10 to 15 கொஸ்டின், 10 வேணால் 15 கொஸ்டின்ஸ் டெய்லி, சரிங்களா? அப்போ 15 கொஸ்டின் டெய்லி போட்டிங்கனாலே ஒரு 10 நாள் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களால் 150 கொஸ்டின் போட முடியுங்க, கரெக்டுங்களா? அதிகபட்சம் 15 கொஸ்டின், சரிங்களா? அது மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ரிவ்யூ எவ்ரி மிஸ்டேக். அதை நான் முதலே சொல்லிட்டேன், டெஸ்ட் எழுதுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க, அது யாருன்னு எழுதலாம். ஆனால் அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு ரிவ்யூ பண்ணுறது சில பேர் தான், அவங்க தான் ரிசல்ட்டும் கொடுப்பாங்க. அப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கீங்க அதை ரிவ்யூ பண்ணுங்கள். அதில் மிஸ்டேக்ஸில் 2 விஷயம் இருக்குங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 25 கொஸ்டின் எழுதுறீங்க, அதில் கன்சிடர் 20 கொஸ்டின் கரெக்டாகிடுச்சு, 3 கொஸ்டின் என்ன கொஸ்டின்னே தெரில, நீங்கள் அட்டனே பண்ணல. 2 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஆனால் தப்பாயிருச்சு. அப்போ கரெக்டான கொஸ்டினை ஓகே, வெரி குட், பிரச்சனை கிடையாது, இதை நான் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதாவது இந்த 3 கொஸ்டின் அட்டனே பண்ணலன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினே புரியலன்னு அர்த்தம், கரெக்டாக இல்லைங்களா? ஏன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது, உங்களுக்கு ஏதோ புரிஞ்சுன்னா ஏதோ ஒன்று சால்வ் பண்ணி நீங்கள் எழுதிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அது என்னன்னே புரியலன்னா அப்போ கான்செப்ட் உங்களுக்கு அந்த கொஸ்டினில் கேட்டுற கான்செப்ட் புரியலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கான்செப்டை முதல் ரீவிசிட் பண்ணி ஒரு A4 ஷீட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகே இந்த கான்செப்ட், செகண்ட் இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி இந்த 3 கொஸ்டினுக்கான கான்செப்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 கொஸ்டின் ஏன் ராங்க இருக்குன்னா நீங்கள் அந்த கொஸ்டினை படித்து உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கு, அதை வச்சு நீங்கள் எழுதுனீங்க ஆனால் தப்பாயிடுச்சு. அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம என்ன தப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதாவது நீங்கள் கான்செப்ட் புரியலன்னு கிடையாது, நீங்கள் ஏதோ ஒரு சின்ன லேகில் தப்பாக கான்செப்ட் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது என்ன கான்செப்ட் லேக் அப்படின்றத அந்த கான்செப்ட் லேகையும் அந்த A4 ஷீட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்கிற மாதிரி ப்ளீஸ் சால்வ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணாமல் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, உங்களால் எந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியாது, சரிங்களா? ரைட் ஃப்ரம் தி ஸ்க்ராச் ஐம் சேயிங், எந்த எக்ஸாமே நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. அதனால் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள்.